சரணம் கணேசா சுவாமி சரணம் கணேசா சரணம் கணேசா சுவாமி சரணம் லண்டனிலிருந்து வந்திருக்கிறார். எத்தனையோ பணிகளை. வணக்கம் மக்களை, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் அரியாலை நீர்நொச்சி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நிற்கிறேன். இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. உண்மையிலேயே லட்சக்கணக்கான மக்கள் கூடி இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். இது தொடர்பான காணொலியாக இது அமைய போது மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே புலம்பெயர் தேசங்களில் இருந்து கூட மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது தொடர்பான முழுமையான காணொலிகளோடு இணைந்து கொள்வோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆலயத்தின் கோபுரங்கள் எல்லாம் வர்ணங்கள் தீட்டப்பட்டு புது பொலிவோட காணப்படுறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது முன்னுக்கு ஜாகங்கள் ஜாக பூசைகள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அந்த ஓசைகள் ஒலித்து கொண்டிருக்கிறது, ஜாக ஓசைகள். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, கூட பேர் அஞ்சலையும் நிற்கணும் ஆக்கள் நிறைய பேர் பாருங்க. இதை பாருங்க, சாமியை கொண்டு வர பயணம் போல இருக்கு. அதுக்குரிய குடைகள் எல்லாம் கொண்டு வச்சு கொண்டு நிற்கிறோம் பாருங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் குடைகள் எல்லாம் வச்சு கொண்டு சாமியை துமாக்கிறதுக்கு. சரணம் கணேசா சுவாமி சரணம் கணேசா சரணம் கணேசா சுவாமி சரணம் கணேசா விபவ சம்யுதம் விப்ரமாங்கிதம் விசதவேர்ணனம் வேர்விதோதரம் வினுத பாருஷம் விஸ்விதாலிதம் விபுமாத்மகே விக்னநாயகம் சரணம் கணேசா சுவாமி சரணம் கணேசா சரணம் கணேசா சுவாமி சரணம் கணேசா சுவாமி சரணம் கணேசா சுவாமி சரணம் கணேசா. சுந்தர சித்தி வினா
தரிதஜம் தக தனதஜம் தக ஜனதஜம் தக ஜனதம் தக தரிதஜம் தக தனதஜம் தக ஜனதஜம் தக ஜனதம் தரிகிட தரிகிட தம் தரிகிட நம் தரிகிட தி சக்தி தகஜம் 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 தரிகிட தரிகிட தம் தரிகிட நம் தரிகிட தி சக்தி தகஜம் 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 தரிகிட தரிகிட தம் தரிகிட நம் தரிகிட தி சக்தி தகஜம் 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 महागणपति नमः समर्पयामि महागणपति प्रीत्यमान गंभे उरुक्वाद्यम अवधार्य உள்பிரகாரத்தை உள்வீதியை அடைந்து அங்கே மூலாலய ஸ்தூபிக்கு மகாகும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள சூழலிலே அந்த சமயத்திலே மகாலட்சுமி அம்பிகையுடையதும் சுப்பிரமணிய பெருமானுடைய சண்டிகேஸ்வரருடைய சனீஸ்வரனுடைய விமானங்கள் யாவும் கும்பாபிஷேகமாகி தொடர்ந்து வசந்த மண்டப ஸ்தூபி கும்பாபிஷேகமாகி அதன் பிற்பாடு இங்கே யாகசாலையின் முன்னே யாகசாலையில் இருக்கின்ற சபரிமான் சகிதமாக இருக்கின்ற எல்லாம் வல்ல சித்தி விநாயகர் பெருமானுடைய பிரதான கும்பமானது எழுந்தருளி இந்த ஆலயத்தின் வெளிவீதியை வலம் வந்து மூலாலயத்துக்கு சென்றடையும் என்பதை அடியாக தெரிவித்துக் கொண்டு கொண்டு வரப்பட்ட விநாயகர் பெருமான் அடியார்களின் அதற்கின்ற வண்ணம் வண்ணார் போலும் இவ்வாறு 11ஆம் நூற்றாண்டுகள் தொன்மையாளரும் யாழ்ப்பாணத்தில் முதல் முதலாக அபிஷேக நாயகருக்கு சித்தி விநாயகருக்கு அழகாக தேவாதி தேவர்கள் பூமாரி சொல்லிய பூதகனின் ஆதரெல்லாம் சித்தி விநாயகருடைய புகழ்வான
பஞ்சதுவி விளங்க பாரிவில்லோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய தரமான ஈழத்தினுடைய நாதஸ்வர தமிழ் வித்துவான்களுடைய மங்கள வாத்திய ஒலிக்க சைவ தமிழ் பண்பாட்டோடு சைவ பெருமக்களுடைய இந்த திருக்கோவிலிலே குடிநீராட்டு விழா கும்பாபிஷேக பெருவிழாவாக எல்லோரும் பிரதம தூமிக்கான அபிஷேகம் ஆரம்பமாகின்ற நல்ல முகூர்த்தம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆமாம், முழுமுதற் கடவுளாக சிவபெருமானை எங்களுடைய முழுமுதற் தெய்வமாக கொண்டு ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் இந்துக்கள். ஆகவே உலகம் முழுவதும் மேன்மைகள் சைவ நீதி மிகவும் பிரம்மாண்டமாக அந்த விருப்புகளை விரிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்க முன்னுக்கு. அந்த நல்ல முகூர்த்தத்திலே ராஜ கோபுரத்தில்
இல்லை பார்த்தீங்கன்னா முன்னே பாருங்க வந்து சாமிக்கு ஊற்றின தீர்த்தம் வந்து பிடிக்க நினைக்கிறேன் பாருங்க. இதில் எத்தனை பேர் உண்டு, எவ்வளோ மக்கள் வந்திருக்கேன். வெளிநாடுகளில் உள்நாடுகளில் இருந்து நிறைய மக்கள் வந்திருக்கணும். இதில் வந்து தீர்த்தம் பிடிச்சு கொண்டு இருக்கணும் முன்னுக்கும். மூலாலயத்தை நோக்கிய வண்ணமாக அடியவர்கள் காட்சி தருகிறார்கள் அல்லவா. அற்புதமான ஒரு பெரும் சாந்தி விழா. இன்றைக்கு 2020 யாகங்கள் இவை நித்தியம் என்று ஏதேனும் ஒரு காரணம் பற்றி சிறப்பாக செய்வது நைமித்திய யாகம் என்று வழிபாடு இடம் கூட்டிக் கொண்டிருக்கிறது. ஏராளமான அடியவர்கள் இப்பொழுது பெருமாளுடைய மூலாலயத்தில் அந்த வழிபாடு கம்பீரமும் கனவும் ஆற்றல் கொண்டு வருவது கூட இறைவத்தையே விளக்கமாக கொண்டது. இறைவனே அறிவுருவமாக இருக்கு தேவத்தை ஆய்வுகள் என்பதை குறிக்கிறது. அவருடைய சொல் அந்த முகம் போன்றது. இது எல்லாத்தையும் அறியும் தன்மையையும் குறிப்பது. சப்த பிரமத்தை உணர்த்தி பிரகிருதி மாறியை கடக்க உதவுவது. இது அப்படியால் சின்ன நாடிய வியாபாரம் நெருக்கியுமான மூலாதார பகுதியில் கடந்து மரணத்தை மாற்றும் கோபத்தை குறிப்பது. மிகப்பெரிய பொருளை தோன்றுவது அந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் அங்கே மூல ஆலயத்திலே எழுந்தருடைய அழுகுவத்திலே சிவபுத்தமாக இருக்கிற சீலைக்கு பெருமானுக்கு அந்த முப்பாரின் அழகாக அமைந்திருக்கிறது. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய அந்த நாமம் சைவத்தோடு சிவநாமத்தோடு சிவபதங்களுடைய இதில் முன்னே பார்த்தீங்களா வந்து தாக சாந்தி பாருங்கள். தண்ணீர் பந்தல் ஆக்கள் நிற்கணும் வந்து நிறைய பேர். தாக சாந்தி குடிச்சோம் நிற்கணும் பாருங்கள், நிறைய பேர் நிற்கணும். மறைக்காடரோ அதற்கிட்ட நீ அரியாலை ஸ்ரீ சித்தி விநாயகர் 2024 மகா கும்பாபிஷேகம் இத்துடன் இனிதே நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் எங்களுடைய ஆதி விநாயகர் கோவில். இந்த கோவில் பழமையும் பெருமையும் வாழ்ந்த ஒரு கோவில். அந்த கோவிலிலே 18ஆம் நூற்றாண்டிலே
கச்சியப்ப கணேசர் இந்தியாவிலிருந்து வருந்த பொழுதோ அவர் பார்க்கிறார், அவர் வந்தது சிவபுராணங்கள் திருமந்திரங்கள் எல்லாம் ஆலயங்களிலே படிக்கப்பட வேண்டும் என்று என்றதை நிலைநிறுத்துவதற்காக வந்த கச்சியப்பர் கணேசர் இங்கே சிவபுராணம் திருமந்திரம் போன்ற புராணங்கள் எல்லாம் ஆலயத்திலே படித்து அந்த மக்கள் அந்த ஆலயத்திலே சிவபுராணம் கந்த புராணம் தேவார பாராயணம் நடப்பதை தனது புத்தகத்திலே தான் கண்ட காட்சியை அவர் எழுதியுள்ளார். கந்த புராணம் பதிப்பிக்க என்று வந்த கச்சியப்ப கணேசர் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே கந்த புராணம் இந்த கோயிலே படித்து கொண்டிருப்பதை கண்ணாலே கண்டு ஆச்சரியமடைந்து அதை பெருமையுடன் இங்கே உள்ளவர்களுக்கும் இந்தியாவிலும் உலகத்தில் உள்ள சைவ மக்களுக்கும் தெரியப்படுத்தினார். இன்று நான் என்ன செய்ய படிக்கிறோம் என்றால் எங்களுடைய ஆலயங்கள் கும்பாபிஷேகம் திருப்பணிகள் இவற்றை செய்து வெளிநாட்டு உதவிகளையும் பெற்று சிறப்பாக செய்கின்ற இந்த வேளையிலே அறப்பணியை செய்ய வேண்டும். அந்த அறப்பணியை செய்வதற்கு நான் இந்த கும்பாபிஷேக தினத்தன்று யோகர் சுவாமிகளுடைய அறக்கட்டளையை அமல் நடத்துவதில் ஒருவராக இருந்த காரணத்தினால் அதனுடைய நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டேன். இந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதும் அறப்பணி செய்ய வேண்டும், கொஞ்சம் பேருக்கு நாங்கள் வாழ்வாதாரம் நிதி நிவாரணங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு உடனடியாக ஞான சின்னையா தம்பியில் நிற்கிறார், லண்டனிலிருந்து வந்திருக்கிறார். எத்தனையோ அறப்பணிகளை எத்தனையோ அறக்கட்டளைகள் மூலம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது ஊரிலே சுற்றி வந்த எமது யோகர் சுவாமிகளுடைய அறக்கட்டளையை நாங்கள் அமல் நடத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த யோகர் சுவாமிகளுடைய அறக்கட்டளையிலே நாங்கள் இன்று செய்யவிருப்பது எமது ஊரிலே 2 காலையும் இழந்த ஒரு குடும்பம் இருக்கின்றது. புருஷன் பஞ்சாதி பிள்ளைகள் குட்டிகள் என்று சொல்லி இருக்கின்றது. அவர் வேறு யாரும் இல்லை, மரியதாஸ். அவர் முன்பு இரத்தினம் என்று நாங்கள் கூறுவது வழக்கம். முள்ளி வீதியில் இருந்தவர், டிராக்டர் ஓடினவர். அந்த இரத்தினம் இப்பொழுது மரியதாஸ் என்று ஞானஸ்தானம் பெற்று இருக்கிற வேளையிலே ஒரு கால் பின்பு மற்ற கால் 2 காலையும் இழந்து விட்டார், வாழ்வாதாரம் இல்லை. ஆகவே அவருக்கு நிதி பங்களிப்பை நாங்கள் நிதியாக காசாக நாங்கள் அதை அவருக்கு அவர் பெறாத பொழுது அவருடைய மனைவிக்கு அன்பளிப்பு செய்ய இருக்கிறோம். 2வதாகவும் 3வதாகவும் நாங்கள் செய்ய இருப்பது நிதி பங்களிப்பு அல்ல, வாழ்வாதாரம். அது வாழ்வாதாரம் என்றால் புருஷனை, அதாவது பெண் தலைமைத்துவ குடும்பம் கணவனை இழந்து விபத்திலோ வேறு காரணங்களாலோ கணவனை இழந்து பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பத்தை தேடி நாங்கள் 2 குடும்பத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். ஒரு குடும்பம் நெடுங்குளம் வீதியில் வசித்து வந்த ஜனதே அவர்களுக்கு வாழ்வாதாரமாக ஆடு நல்ல இனம் பெரிய செவியா உள்ள நல்ல இனத்து ஆடு வைகுந்தர் என்ன இனம் ஜமுனாபாரி குரஸ் மறி ஒன்று கொடுக்கிறோம். அதனுடைய முதலீடு நிச்சயமாக 50,000க்கு மேற்பட்டது. 3வதாக நாங்கள் செய்ய இருப்பது தையல் தைக்கின்ற ஒரு பெண்ணுக்கு பெறுமதி மிக்க தையல் மிஷினை கொடுக்கிறோம். 80,000 பெறுமதி மிக்க தையல் மிஷினை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோம். அன்பர்கள் என்னை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஞானா சின்னையா, தம்பி வைகுந்தன் போன்றோர் என்னுடன் இங்கு அவருடைய கட்டளையை
நான் அமல் நடத்துகிறேன். நன்றி, வணக்கம்.